இந்த பிறவியில் நாம் அனுபவிக்கும் மகிழ்ச்சி துக்கத்துக்கு முற்பிறவியில் பாவ புண்ணியங்களே காரணம் என்கிறது இந்து மதம். அப்படியென்றால் சொர்க்கம் நரகம் என்பது எது என்ற கேள்வி வரும். சொர்க்கமும் நரகமும் நம்மிடம்தான் உள்ளது. இந்த பிறவியில் நன்றாக வாழ வேண்டும் என்றால் முற்பிறவியில் நல்லவர்களாக இருந்திருக்க வேண்டும். இது சத்திய சாய்பாபா இப்படி விளக்குகிறார். சகல கலை சாஸ்திரங்களை கற்றுத்தந்த ஒருவர் இருந்தார். மக்களிடம் உபன்யாசம் செய்து சாத்திரங்கள் பற்றி சொல்லி வந்தார். எல்லாம் கற்றுத்தந்தவர் என்று அவருக்கு பெருமை, கர்வம். சொர்க்கத்துக்கு போகவும் அவருக்கு ஆசை அதிகம். ஒரு நாள் அவர் முன் கடவுள் தோன்றினார். உடனே, இறைவா, நான் சொர்க்கத்துக்கு போக வேண்டும், எந்த வழியாக செல்வது என்று கேட்டார். இந்த வழியாக செல் என்று மலர்கள் நிரம்பிய பாதையை காட்டினார் கடவுள். அவரும் மகிழ்ச்சியாக சென்றார். அதே ஊரில் வேத விற்பனர் ஒருவர் இருந்தார். பல யாகங்களை செய்தவர். அவருக்கு பெருமை தாங்கவில்லை. அவர் முன்பு கடவுள் தோன்றினார். இறைவா, பல யாகங்களை செய்துள்ளேன். எல்லாம் உலக நலனை மனதில் கொண்டுதான் செய்தேன். அதனால் எனக்கு சொர்க்கத்துக்கு போகும் வழியை காட்ட வேண்டும் என்றார். உபன்யாசர் சென்ற பாதையை அவருக்கும் காட்டினார் கடவுள். அதே ஊரில் ஏழை விவசாயி ஒருவன் இருந்தான். அவன் முன் கடவுள் தோன்றினார். இறைவா, நான் பரம ஏழை. உன் அருளால் கிடைத்ததை கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்கிறேன். யாருக்கும் எந்த உதவியும் செய்ததில்லை. எனக்கு கிடைத்த உணவை பசியோடு இறந்தவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன். எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா என்றான். இந்த வழியாகச் செல் என்றால் கடவுள். அது மிகவும் கல்லும் முள்ளும் நிறைந்த பாதையாக இருந்தது. விவசாயி ஒன்றும் சொல்லாமல் நடந்தான். சிறிநேரம் கழிந்தது. மலர்பாதையில் சென்ற உபன்யாசர் பயத்துடன் கடவுளிடம் ஓடி வந்தார். இறைவா, மலர்பாதையில் நடந்து சொல்லச் சொன்னீர்கள், அது நரகத்துக்குச் செல்கிறதே என்றார். கடவுள் சிரித்தார். படித்தவன் என்ற கர்வம் உனக்கு கல்வியை மற்றவர்களிடம் நலனுக்காக என்றாவது பயன்படுத்தினாயா? பணம் வாங்கித்தான் உபன்யாசங்கள் செய்தாய். அதன் மூலம் சொத்துக்கள் குவித்தாய். குடும்பத்தின் மீது உனக்கு இருந்த பற்று மற்றவர்கள் மீது துளியாவது இருந்ததா என்று கேட்டார். உபன்யாசர் தலை குனிந்தார். இதேபோல் யாகங்கள் செய்தவரும் ஓடி வந்தார். உபன்யாசர் கேட்டது போலவே கேட்டார். நீ யாகங்களை செய்தாய், உலக நலனுக்காக செய்தாய். உன் நலனுக்காக யாகம் செய்கிறேன் என்று மக்களை ஏமாற்றினாய் என்றார். நாங்கள் செய்தது தவறுதான். அப்படியும் மலர்பாதையில் ஏன் நடந்து போகச் சொன்னீர்கள் என்றனர் இருவரும். மலர்களின் வாழ்வு சிறிது காலமே. அதைப்போல் சுயநலத்தால் கிடைக்கும் மகிழ்ச்சியும் கொஞ்ச காலம்தான் என்பதை உணர வேண்டும் என்பதற்காகவே அப்படி செய்தேன். ஆனால் ஏழையை பாருங்கள், தனக்கு கிடைத்த உணவையும் மற்றவர்களோடும் பகிர்ந்து மகிழ்ச்சி பெறுகிறான். இதுதான் மனித நேயம். இதுதான் உதவி செய்த முடிந்த அளவு மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதுதான் நம்முடன் வரும். அதுதான் உண்மையான சொர்க்கம் என்றார் இறைவன். சொர்க்கத்தை நாம் தேடி அலைவதில் பயனில்லை. அதற்கான எளிய வழி இருக்கிறது. பிறருக்கென வாழ்வதில் காணும் பேரின்பமே சொர்க்கத்தின் நிரந்தர வழியாக இருக்கும்.